ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று ஒவ்வொரு பக்தரும் அங்கே சிவனை வழிபட்டு ஜோதியை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள். சுமதி ஸ்ரீ, தீபம் ஏற்றப்படுகிறது. இது மகா தீபம். பரணி தீபம் காலையிலேயே ஏற்றப்பட்டிருக்கும். அதனுடைய சிறப்புகள் என்ன? திருவண்ணாமலையில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்படுவது நம் எல்லோருக்கும் தெரியும். அன்றைய நாளிலேயே விடியற்காலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம இதை கவனிக்கணும். ஏன் பரணி தீபம்னு அதுக்கு பேரு அப்படின்னா, பரணி நட்சத்திரம் அன்றைக்கு அந்த நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் என்பதால் அதற்கு பரணி தீபம் என்று பெயர். அதை எப்படி ஏற்றுவாங்கன்னா, அண்ணாமலையார் சந்நிதியிலிருந்து ஒரு தீபம் எடுத்துட்டு வந்து 5 விளக்குகளாக ஏற்றுவார்கள். அதுதான் பரணி தீபம். நேற்றைக்கு கூட வீட்டிலே நாம் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்று என்னை போன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம். 5 தீபம். அது என்ன கணக்கு அப்படின்னா, பஞ்ச பூதங்களை குறிப்பதற்காக 5 தீபங்களை வைத்து இந்த பரணி தீபம் ஏற்றப்படும் அண்ணாமலையார் கோவிலில். அதன் பிறகு அந்த 5 தீபங்களையும் ஒரு தீபமாக்குவார்கள். அதன் பிறகு மீண்டும் அதனை 11 தீபமாக வட்ட வடிவத்தில் ஏற்றுவார்கள். இந்த வட்ட வடிவமாக ஏற்றுகிற அந்த 11 தீபத்திற்கு எலாய் தீபம் என்று பெயர். அந்த 11 தீபங்களையும் மீண்டும் ஒரு விளக்காக ஏற்றி அதை மலைக்கு கொண்டு போய் தான் தீபம் ஏற்றுவார்கள். இது என்ன கணக்கு? ஏற்றும் போதே ஒரே விளக்கா ஏற்றிடலாம்ல. 1 ஏற்றி அதை 5 ஆக்கி, திரும்ப 1 ஆக்கி, திரும்ப 11 ஆக்கி, அதுக்கப்புறமும் 1 ஆக்குறோமே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மாணிக்க வாசகர் பாடினார்ல, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க. அவன் ஏகனாகவும் இருக்கிறான், அநேகனாகவும் இருக்கிறான். சிவபெருமான் ஒருவனாகவும் இருக்கிறான், பலவாகவும் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பரணி தீபம் ஒரு தீபமாக ஏற்றப்பட்டு அது பிறகு 5 தீபமாக மாற்றப்பட்டு மீண்டும் 1, 11, 1 என்ற கணக்கிற்கு வருகிறது. எனக்கு ஜோதிடமும் தெரியும் என்பதால் பரணி தீபம் பற்றி ஆன்மீகமும் ஜோதிடமும் தொடர்புடைய ஒரு செய்தியை சொல்கிறேன். சனி நீச்சமாக கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நம்ம ஜாதகத்தில் ஆயுள் காரகன் அப்படின்னு சனியை தான் சொல்லுவோம். நம்முடைய கர்ம வினையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. அதனால தான் சனி பெயர்ச்சினா எல்லாரும் பயந்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க. இந்த பரணி நட்சத்திரம் அன்றைக்கு, அதுவும் சனி நீசமாக கூடிய அந்த பரணி நட்சத்திரத்தில் நாம் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபாடு செய்கிற போது இந்த சனியால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கர்ம வினைகள் தீரும். இது நமக்கு எங்க தெரியுதுன்னா, கடோபனிஷத்துல நசிகேதன் யமனை பார்க்க போறான். அவருடைய அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எல்லாருக்கும் எல்லாத்தையும் தானம் பண்ணுறீங்களே, என்ன யாருக்குப்பா தானம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறான். நசிகேதனுடைய அப்பா வாஜஸ்ரவஸ் அவர் சொல்கிறாரு, உன்னை நான் யமனுக்கு தானம் பண்ண போகிறேன். இவன் கிளம்பி யமலோகம் போகிறான். யமனை பார்க்கறதுக்கு 3 நாள் காத்திருக்கிறான். இவனை 3 நாள் காத்திருக்க வச்சுட்டோமே அப்படின்னு யமன், நான் உனக்கு ஒரு 3 வரம் தரேன், என்ன வேணும்னு கேளுங்கிறார். வழக்கமாக சாமி தான் வரம் கொடுக்கும். அந்த நசிகேதனுக்கு யமன் வரம் கொடுத்தான். அதில் அந்த 3ஆவது வரத்தை கேட்கிற போது நசிகேதன் சொல்கிறான், இப்படி நான் மேலே வரும்போது ஒரே இருட்டாக இருந்ததே, பயமாக இருந்ததே, முன்னோர்கள் நாங்கள்லாம் வரும்போது இப்படி தான் கஷ்டப்பட்டு வரணுமா, இதுக்கு ஒரு விமோச்சனம் கிடையாதா என்று நசிகேதன் கேட்டபோது யமதர்மன், யார் ஒருவர் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இருளில் இருக்காது, இங்கு வரும்போதும் கூட அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் துணையாக வரும் என்று சொன்ன கதை கடோபனிஷத்துல வருது. அதனால தான் பரணி தீபம் அன்றைக்கு நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். இன்றைக்கு அதிகாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. மாலையில் ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபத்தை பார்ப்பதற்காக தான் காத்திருக்கிறோம். பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சமூர்த்திகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலே விநாயக பெருமான் வருவர். முதல் வணக்கம் விநாயக பெருமானுக்கு தான். நான் சொன்னேன், திருவண்ணாமலை கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த கார்த்திகை பெருவிழா 3 புராண கதைகளோடு தொடர்புடையது. அதிலே ஒன்று சிவபெருமான் திரிபுரம் எரித்த கதை. அப்படி எரிக்க கிளம்பிய போது விநாயக பெருமானை வணங்காமல் போனதால் தேரின் அச்சு முறிந்ததுன்னு ஒரு கதை இருக்குல்ல. அப்ப சிவபெருமானை விட விநாயகர் பெரியவனா? அப்படியெல்லாம் கிடையாது. விதிமுறை என்றால் விதிமுறை தான். அந்த வரத்தை கொடுத்தவரே சிவபெருமான் தான்.
எங்க அப்பா தானா, சரி சரி நான் விட்டுறேன் அப்படின்னு நீ விட்டுடக்கூடாது. என் பையன் தானே நான் சொல்லிக்கிறேன்னு நீ சலுகை எடுத்துக்க கூடாது. விதிமுறைனா விதிமுறை தான் எல்லாருக்கும். அதனால தான் அந்த விதிமுறைக்காக அந்த கதையை நமக்கு சொன்னார்கள். ரொம்ப அழகா விநாயக பெருமான் அவர் தொடர்ந்து மற்ற மூர்த்திகள் வருவார்கள். கைத்தல நிறைகனை அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிர் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு மரவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அற்றிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரதுகடு சுப்புற மணிபடு அப்புணம் அதனிட இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளையர். அந்த கணமே அருள் செய்யக்கூடியவன் விநாயக பெருமான். அவனை தொடர்ந்து மற்ற பஞ்சமூர்த்திகள் வருவார்கள். அதையுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெய்வங்கள் எல்லாம் ஆடி ஆடி வருகிறார்கள். உண்ணாமுலை சமேதராக அண்ணாமலையார் எழுந்தருளிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். அந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம்! 5 தொழில்களை செய்யக்கூடிய அந்த சிவபரம்பொருள் இந்த உலகத்தை படைத்து காத்து அண்ட சராசரம் அனைத்தையும் ரட்சிக்கிற அந்த பரம்பொருள் சுந்தரருக்காக திருவாரூர் வீதிகளில் கால் தேய நடந்தது. சுந்தரர் போய் சொன்னார் சிவபெருமான் கிட்ட. அவர் யாரு? சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டர். கோவலன் நான்முகன் வானவர் கோணும் குற்றேவல் செய்ய மேலவர் முப்புறம் தீயிழவித்தவன் ஓர் அம்பினால் ஏவலனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆளும் கொண்ட நாவலன்னாருக்கு இடமாவது நம் திருநாவலூரேன்னு பாடினார். அந்த திருநாவலூரில் அவதாரம் செய்த சுந்தரர் சிவபெருமான் கிட்ட போய் சொன்னாரு, எனக்கும் பறவை நாச்சியாருக்கும் என் மனைவிக்கும் சண்டை, நீ கொஞ்சம் தூது போய் சமாதானப்படுத்து. அந்த சிவபரம்பொருள் திருவாரூர் வீதியில் நடந்தது, கால் தேய நடந்தது. பறவை நாச்சியார் கதவை திறக்கல, பேச மாட்டேன்ட்டாங்க. வந்து சொன்ன சுந்தரர் சொன்னார், நீ என்ன உருவத்தில் இருக்கிறியோ அதே உருவத்துல எல்லாம் போயிருக்கணும், போ இப்ப இந்த உருவத்துல போ. 2 முறை அந்த சிவன் சுந்தரருக்காக தூது போவதற்காக நடந்தார். இத காலமேக புலவர் பாடுறார். இந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்கு விஷயமே பத்தலப்பா. அவங்க என்ன பண்ணாங்க, அடிமுடி பார்க்கணும்னு ஒருத்தர் வானத்துக்கு போய்கிட்டே இருந்தார், இன்னொருத்தர் பூமிக்கு கீழே போய்கிட்டே இருந்தார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? பறவை நாச்சியார் வீட்டுக்கு சிவபெருமான் தூது வந்தார்ல, அன்னைக்கு ராத்திரி பறவை நாச்சியார் வீட்டு கதவு மேல போய் மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருந்தா எத்தனை தடவை பார்த்திருக்கலாம்? சிவன் உள்ள போகும்போது வரும்போது, 2வது முறை உள்ள போகும்போது வரும்போது. ரொம்ப அழகா பண்ணார். ஆனார் இலையே அயனும் திருமாலும் காணார் முடி முன் காண்பதற்கு மேனாள் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பாவை திருவாயில் படி. ரொம்ப அழகா பாடினார் காலமேக புலவர். இந்த பிரம்மனும் திருமாலும் அன்றைய இரவு பறவை நாச்சியார் வீட்டு வாசல் கதவுல போய் மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருந்தா சிவபெருமானுடைய அடியை பார்த்திருக்கலாம், முடியை பார்த்திருக்கலாம் என்று பாடினார். அந்த சிவபெருமானுக்கு அவர் அருள்பாலிக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இன்னும் சில நிமிடங்களில் தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய தலைமுறையில் நான் ஒவ்வொரு முறையும் நேர்முக வர்ணனைக்கு வருகிற போது புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள கதைகள் எல்லாம் எப்படி மக்களிடம் திரிந்து வேறு மாதிரி போயிருக்கிறது, எப்படியெல்லாம் மக்கள் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கங்களை நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த திருவண்ணாமலை கதையை கூட நான் சொல்ல வேண்டும். பொதுவாக ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஊர்த்துவ தாண்டவம். தெரியுமா பூங்குழலி உங்களுக்கு? ஊர்த்துவ தாண்டவம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அது பேர் வேணா தெரியாமல் இருக்கலாமே தவிர, சிவபெருமானும் காளியாக அம்பாளும் ஆடினார்கள். ஆடுகிற போது சிவபெருமான் தன் காலை தலை மீது தூக்கி வைத்தார். உடனே அம்பாள் என்னால் இப்படி செய்ய முடியவில்லையே என்று வெட்கி நின்றாள். இதற்கு பேர் ஊர்த்துவ தாண்டவம் என்று இந்த கதையை எத்தனை பேர் பெண்கள் உட்பட, இது நடந்த திருவாலங்காடு கோவில் உட்பட பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் பக்தி இலக்கியங்களை தேடி படித்த போது இந்த கதைக்கான உண்மையான பதில் திருவண்ணாமலையில தான் கிடைச்சது. திருப்புகள்ல அவங்க ஆடினதை ரொம்ப அழகா அருணகிரியார் பாடுறார். மக்கள் நல்லா கவனிக்கணும். சிவபெருமானுக்கும் அம்பிகையான காளிக்கும் போட்டி கிடையாது. 2 பேரும் ஒரே உருவமாக அர்த்தநாரீஸ்வரராகத்தான் அவர்கள் நடனம் ஆடினார்கள். எப்படி தெரியுதுன்னா, பிரபுடதேவ மன்னன்
சம்பந்தாண்டான், அருணகிரியார் இவர்கள் மூன்றோடு தொடர்புடைய அந்த சம்பவத்தில் முருகப்பெருமானை வரவழைப்பதற்காக அருணகிரியார் பாடினார்ல, திருப்புகள் பாடினார்ல, அதல சேடனார் ஆட அகிலமேறு மீதாட அபினக்காளி தான் ஆட அவளோடு அன்று அதிர விசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தான் ஆட மலரில் வேதனார் ஆட மருவு வானுலர் ஆட மதியாட வனஜ மாமியார் ஆட நெடிய மாமனார் ஆட மயிலும் ஆட நீயும் ஆடி வரவேணும். இந்த திருப்புகள்ல தான் எனக்கு பதில் கிடைச்சது. என்ன சொல்றார் அருணகிரியார்? அபினக்காளி தானாட. அபினக்காளினா என்ன அர்த்தம் தெரியுமா? சிவபெருமானுக்கும் காளிக்கும் போட்டியெல்லாம் கிடையாது. அபினக்காளினா உடம்பில் சேர்ந்தே ஆடினால். பின்னம்னா என்ன? கோவில்ல சிலை உடஞ்சிருச்சுன்னா பின்னம் ஆயிருச்சுன்னு சொல்லுவோம். பிரிஞ்சு வந்துருச்சு, உடஞ்சிருச்சு. எப்படி அம்பாள் ஆடுறாலாம்? அபினக்காளியா ஆடுறா. அவ பின்னக்காளியா ஆடல. பின்னக்காளினா தான் பிரிஞ்சு ஆடுறா. அவள் அபினக்காளியாக ஆடுகிறாள். அப்படி அவர்கள் ஆடிக்கொண்டே இருக்கிற போது நடராஜரினுடைய உருவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கை இப்படி இருக்கும், குஞ்சித பாதம் இருக்கும், அந்த கை கீழே காலை பார்த்துக்கிட்டு இருக்கும். அனுகிரகம் இங்கே இருக்கிறது என்பது போல நடராஜ பெருமான் கை காட்டுவார் இல்லையா? அந்த காலில் ஒருத்தன் வந்து உளுந்தானாம். யார் தெரியுமா? சந்திர பகவான். காலில் சந்திரன் உளுந்த உடனே ஆடிக்கொண்டே இருந்த சிவபெருமான் அவனை அப்படியே தூக்கி தலையில வச்சாராம். இதுதான் கதை. அப்ப அம்பாள் பார்க்கிறா, உன் மனைவியாக எனக்கே, உன் மனைவியாகிய எனக்கே இடது பக்கத்துல தான் இடம் கொடுத்த, உன் காலில் உளுந்த அடியவர்களை எல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிறியப்பா என்று அவள் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு கருணையா என்று விலகி நின்றாளாம். இதுதான் ஊர்த்துவ தாண்டவம். ஆனா நம்ம அறிவுக்கு ஏத்த மாதிரி அவன் ஆண் பெண் பேதம் பார்ப்பவனா? அவன் இல்லையே. ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அழியும் அல்லன். இப்படி ஒரு கதை சொல்றாங்களே சிவபெருமானை பத்தி. இப்படி இருக்குமா? தன் உடம்பில் மனைவிக்கு இடம் கொடுத்தவன் இப்படி செய்திருப்பானா என்று நான் பக்தி இலக்கியங்களை தேடி தேடி படித்த போது திருவண்ணாமலையில் அருணகிரியார் பாடிய திருப்புகளில் அபினக்காளி தானாட என்று தெளிவுபடுத்தி அதன் மூலமாக விடை கிடைத்தது. மக்கள் நாம் அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருவிழாவோடு தொடர்புடைய இன்னொரு புராண கதை அர்த்தநாரீஸ்வரராக நின்ற கதைன்னு சொன்னோம்ல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அம்பிகையும் சிவபெருமானும் கைலாயத்தில் இருக்கிறாங்க. பிருகு முனிவர் வரார். அவர் வந்து எப்பவுமே சிவபெருமானை மட்டும்தான் கும்பிடுவார். அம்பாளை அவர் வணங்க மாட்டார். அவ்வளவு பிரியம் சிவபெருமான் மேல், அவ்வளவுதான். ஒரு நாள் அம்பாள், நீ இன்னைக்கு எப்படி அவரை சுற்றி வலம் வரன்னு பார்க்கிறேன்னு பக்கத்துல நெருக்கமாக அமர்ந்தார். இப்போ பிருகு முனிவரால சுற்றி வலம் வந்து கும்பிட முடியல. உடனே தன்னுடைய உருவத்தை ஒரு வண்டாக மாற்றிக்கொண்டு சிவபெருமானை சுற்றி வலம் வந்தார். அப்போதுதான் அம்பிகை முடிவெடுத்தால், சிவனுடைய உடம்பிலேயே நான் ஒரு பாகத்தை வாங்குவேன் என்று புரட்டாசி மாதம் தசமி திதியில் அவள் விரதம் இருக்க ஆரம்பித்து ஐப்பசி அமாவாசையில் முடித்து இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நாளில் அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் நிற்கிறார் இல்லையா? அம்பிகைக்கு ஒரு பாகம் இடம் கொடுத்த அந்த நாள் இன்றைக்கு. இதுல இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். அந்த முனிவர் பேர் என்ன? பிருகு முனிவர். பிருகுனா என்ன அர்த்தம்? பிரிங்கி முனிவர் அப்படின்னு சொல்லுவோம். பிரிங்கினா கருவண்டு. சரி, அவர் வடிவம் எடுத்தப்ப கருவண்டு. அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் என்ன? வடிவமா வண்டா வந்தப்பதானே அவருக்கு பேர் பிரிங்கி முனிவர். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேர் தெரியுமா? கருவண்டாக வந்தபோது அவருக்கு பேர் பிரிங்கி முனிவர். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேர் தெரியுமா? பரங்கின்னு பேர். பரங்கினா வெள்ளைன்னு அர்த்தம். அதனாலதான் ஆங்கிலேயர்களை நாம் வெள்ளையர்கள்னு சொன்னோம். வெள்ளையர்களை பரங்கியர்கள்னு சொன்னோம். ஆங்கிலேயர்கள் வெள்ளையாக இருந்ததுனாலதான் பரங்கியர்கள். அப்ப வெள்ளைனா பரங்கி. அவர் கருவண்டா மாறும்போது கருப்பாயிட்டார். அது பிரிங்கி. இந்த கதை என்ன சொல்லுது? திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை நேரலையாக புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இதை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு யாராவது வந்தா கணவன் மனைவி என்ன செய்யணும்ன்றதான் இந்த கதை. இப்ப கூட சமீபத்தில் பார்த்தோம், கன்னியாகுமரியில திருமணமாகி 3 மாதத்தில் அந்த புது மணப்பெண், என் மாமியார் என் கணவர் கூட பேச விட மாட்டேன்றாங்க, போன் கூட பேச விட மாட்டேன்றாங்க, அவர் வீட்டுக்கு வந்தா நான் போய் அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க, என் கணவர்கிட்ட பேசவே விடலன்னு அந்த பெண் தவறான முடிவை எடுத்துக்கொண்டாள். இந்த கதை என்ன தெரியுமா சொல்லுது? கணவனுக்கு அறிவுரை சொல்லுது. உன் அம்மாவோ உன் குடும்ப உறுப்பினர்களோ உன் தங்கச்சியோ உனக்கு தெரிஞ்சவங்க நீ மட்டும் போதும்பா, உன் மனைவியெல்லாம் வேணான்னு சொன்னா
நீங்கள் இருவரும் இல்ல, என் மனைவி என் கூட தான் இருப்பா, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போன்னு கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இணைந்து ஜோதி பிழம்பாக நிற்கிற போது அந்த வெளிச்சத்தில் உங்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த நினைப்பவர்கள் கருகி போவார்கள். இவ்வளவுதான் விஷயம். புராண கதைக்கு பேரு முதற்கொண்டு எப்படி வச்சாங்க? பரங்கி, வெள்ளையா இருந்தா பரங்கி, கருப்பா வரனா பிரிங்கி, வெளிச்சத்தில் அவர் கருப்பா மாறினார், நீ கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருங்கள், யாராவது உங்களை பிரிக்கணும்னு நினைச்சா சண்டை போடாத, ஒற்றுமையா தான் இருப்போம்னு சொல்லு, நீயும் அர்த்தநாரீஸ்வரன் தான், என் மனைவியை விட்டுட்டு நான் வரணும்னு நினைக்காத, நீங்க ஒற்றுமையாக இருக்கிற போது யார் உங்களுக்குள் பிரிவை ஏற்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் உங்களுடைய அந்த சந்தோஷ வெளிச்சத்தில் கருகி போவார்கள். இதுதானே இந்த புராண கதை சொல்லுது. திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை தீபத்தோடு தொடர்புடைய புராண கதை சொல்கிற செய்தி இதுதான். ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் அம்பிகைக்கு இடம் கொடுத்ததற்கு காரணம் நீங்க போய் சும்மா கும்பிடுங்க அப்படி கிடையாது, நீயும் அதை வாழ்க்கையில கடைபிடி, உன்னை நம்பி ஒரு பெண் வந்திருக்கிறாள், அவ ஒன்ல பாதி, அதை நீ கடைபிடி என்று சொல்வதற்காகத்தான். இப்படி புராண கதைகள் அனைத்தும் நமக்கு நன்மை செய்வதற்கான வழிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றன. தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தீபத்தை ஏற்றுகிற உரிமை பர்வதராஜ குலத்தினருக்கு தான் உண்டு. அவர்கள் தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவார்கள். அந்த 5 குடும்பத்தினர் சுழற்சி முறையில் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஏற்றுவார்கள். அவங்க யாருன்னா, அம்பாள் பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்தாள். அவள் ஒவ்வொரு அவதாரமாக எடுக்கிறாள். காத்யாயனி முனிவருக்கு மகளாக பிறந்தபோது, காத்யாயன் முனிவருக்கு மகளாக பிறந்தபோது காத்யாயினி, மதங்க முனிவருக்கு மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் மாதங்கி, மலையத்துவஜனுக்கு மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் தடாதகை பிராட்டி, தட்சனுக்கு மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் தாட்சாயினி. இப்படி பல வடிவங்களை அம்பாள் எடுத்தாள் இல்லையா? அப்படி பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்தபோது அவளுக்கு பெயர் பார்வதி. அந்த பர்வதராஜ வம்சத்தில் வந்த பர்வதராஜ குலத்தினர் தான் இந்த தீபத்தை ஏற்றுவார்கள். அதுல ரொம்ப அழகா இந்த வரம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அசுரர்கள் எல்லாம் மீன் வடிவத்தில் இருந்தபோது பர்வதராஜன் வலையை வீச அதிலே மாட்டிக்கொண்ட மீன மகரிஷி சாபம் கொடுக்க, அந்த சாபத்திற்கு விமோசனமாக சிவபெருமான் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் தீப திருவிழாவில் நீங்கள் எனக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுத்தார். அவங்க 48 நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து அவங்க மலைக்கு போய் அந்த தீபம் ஏற்று, இப்ப மலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில பூஜைகள்லாம் நடக்கும், அந்த சம்பிரதாயம்லாம் நடக்கும். அவங்க தீபம் ஏற்றிட்டு கீழே வந்த பிறகு பரிகார பூஜை ஒன்று நடக்கும். ஏன் அப்படின்னா, மலையே சிவபெருமானாக இருக்கிறது இல்லையா, அந்த மலையை நாங்கள் மிதித்து விட்டோம், அதனால் எங்களை மன்னித்து விடு சிவபெருமானே என்று அவர்கள் மன்னிப்பு கேட்கிற ஒரு பரிகார பூஜையும் நடைபெறும். இப்படி ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கு பின்னும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல, நாம் படித்து விட்டு மூடி வைப்பதற்கான கதைகள் அல்ல, நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நமக்கு சொல்லப்பட்ட கதைதான் அவை.